ஹலோ பாய்ஸ், வணக்கம் சாமி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே vlog தான். வாங்க இன்றைக்கி எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாய்க்காலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பட்டு எப்படி தண்ணி போகுமா என்னன்னு தெரியல. நம்ம லக்கு அன்னைக்கு ஒரு டைம் போயிருந்தேன்ல, அதே மாதிரி கிளம்பிட்டோம். சாப்பாடு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு எல்லாமே எடுத்து வச்சுட்டு வண்டி எடுக்க வேண்டியதுதான். சூப்பர்ப்பா சூப்பர். ஏமா சொல்லிருந்தா நீதான்டா டிரைவர், உன்னைத்தாடா வச்சு ஓட்டவனே. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போ, பெல் அடிச்சு பிரேக் பிடிச்சு போனா குழஞ்சா போயிருவா. ஏடா பழைய சைக்கிளுக்கு போனவனே. வாட் உமன், இவங்களுக்கு வயசே ஆகல. குருடி வண்டி ஓட்ட மாதிரி அந்த வண்டி தான் இது. அடா ஆமா, ஏன் மம்மட்டி எல்லாமே எடுத்துட்டு வந்தா அங்க போய் எங்கேயோ. வாங்க வாங்க போயிட்டு ஸ்பான்சர் பண்ணுவா. ஆறு வேளை சோறுனால மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. என் சொத்துல மண்ணி போறீங்களா? இந்த ட்ரெஸ் என்ன ரேட்டு? 120 ரூபா. ட்ரெஸ்ஸு சரி, இது ஓகே. 120 ரூபா போதுண்டியதே இருக்கலாம். ஒரு பேபிக்கு துணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பிளேஸுக்கு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு கிணறு இருக்கு பார்த்துட்ருக்குறோம். ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு இடத்துக்கு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு அங்கே போய் கை கழுவுறதுக்கு எங்கள் அமைச்சு போயிருக்காங்க. நான் இப்போ தான் கழுவிட்டு வந்தேன். இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். ரொம்ப பசிக்குது. மணி 3 ஆச்சு. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. பசி வேற கொள்ளு. தட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. இத்தனோண்டு தட்டு. சரி, ஓகே. இதில் கிரேவி கொதிக்குது. என்னோடய வண்டியில் வந்து உள்ளே வச்சாவே செம்ம ஹீட் அடிக்கும். எங்கள் மாமா வந்துட்டுருக்காங்க இருந்து. லொக்கேஷன் காட்டட்டுமா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குது பிளேஸ். ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு எல்லாமே இருக்குது. பிரியாணி எடுத்து போட்டாச்சு. கிரேவி எடுத்து கூட இருந்துச்சு. இந்தா உனக்கும் போட்டுக்கோ. வீட்டில் இருக்கும்போது கூட பசிக்காதுடி. வெளியே வந்தால் தான் என்றைக்குமே பசிக்குது. சாப்பிடுங்க போகுது. தயிர் ஓப்பன் பண்ணால் அப்புறம் என்ன பண்ணுறது? இன்னும் இருந்தால் குடிச்சிருவா தயிர். இந்தா கம்மன் இருக்கோட கடிக்க மாட்டான். உனக்கு சாப்பிட்ற கொடுத்தல. இங்க வா உட்காரு. எங்க காட்டு? 50 ரூபா வெளியே காசு காட்டு. 500 ரூபா உள்ள வைக்கிறேன்டி. அது சீமா 2 வருஷம் 3 வருஷம் ஒரு பார்க்க வந்தேன்னு இப்படி. ஆமா, ஒரு 500 ரூபா. ஒரு ஜூஸ். எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு ஏன்டி நீங்க சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா காலையில 2 தோசையோட வந்தேன். அப்ப எனக்கு பசிக்காதா? திங்கும் போது இந்த பிளேஸ் பாருங்களேன், செம்மையா இருக்கு. ஐயோ பாக்குறதுலாம் அழகா இருக்கு. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. நானும் எங்கள் மாமா எங்கள் அம்மச்சி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம். அவங்க 3 பேர் இப்போ தான் சாப்பிட்ருக்காங்க.
ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு குழந்தை பார்க்குறக்கு போயிருந்தாங்க. பட் நாங்கள் போகல, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். அவங்க இப்போ தான் வந்தாங்க. சூப்பராக இருக்காண்ணா வில்லேஜ் லைஃப். பட் ஆனால் நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது. ஃபஸ்ட்லேருந்தே நம்ம அப்படி இருந்திருந்தால் நம்மளுக்கு ஓகேவாக இருந்திருக்கும். எப்போயாவது நம்ம வந்து பார்த்துட்டு போனால் தான் அதை நம்ம ரசிப்போம். இப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த ரோட்டில் போனால் வாய்க்கால் இருக்குது. ஆனால் நாங்கள் அப்படி போய் நாங்கள் ரெகுலராக ஒரு இடத்துக்கு போவோம். இங்கேருந்து கொடிவேரிக்கு 9 கிலோமீட்டர் தான். போகலான்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் போவோமா என்னன்னு தெரியல. வண்டிக்கு வேற டயர் மாற்றணும், ரொம்ப தேஞ்சு போயிருக்கு. எனக்கு இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் வந்தால் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்ருக்காங்க. இந்த ஊர் பேர் பார்க்குறீங்களா, வேற மாதிரி இருக்கும், யாருமே பார்க்காத அளவுக்கு. இருங்க இந்த ஊரோட பேர் காட்டுறேன். பார்த்தீங்களா, தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி இதெல்லாம் போட்டிருக்கா. ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் இருக்கும். எருமக்காரம்பாளையம், ஊஞ்சப்பாளையம். எப்படி பேருக்கு தகுந்த மாதிரி தான் ஊருக்குள்ளே வந்த உடனேயுமே ஏகப்பட்ட எருமை. அங்கே பாருங்க, ஆடு இருக்குது, மயில், பக்கத்துலேயே எருமை. அப்புறம் இங்கே ஒரு எருமை வருது, எருமக்காரம்பாளையத்தில். అప్పుడు ఇంకోరు ఎరుమే ఏంటి ఏం చేస్తున్నావు வாய்க்காலுக்கு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது வந்திருக்கோம். அப்போ வர வழியில இந்த மாதிரி, இது பேர் புவ்வா செடியான்னே தெரியல, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து லைக் பண்ணுங்கள். வேணாம் பார்க்க வா, இன்னும் ஒரே நிமிஷம். இப்படிலாம் போனால் நான் எங்கே வரது? ரூபா ஏ ஈரடி கேமா போயிருக்கிற ஸ்பாட் செம்ம. இங்க வாரு. ஏய் ரூபா, தண்ணி இங்க இதுதானே, உள்ள இறங்கி காமி, அப்பதான் எங்களுக்கு கண்ணு தெரியும். இப்போ ஒரு பெரிய ஃபால்ஸ்க்குள்ள நான் உள்ள இறங்க போறேன். உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புள்ளகமாடா. ஃபால்ஸ்னா எப்படி இருக்கணும் எங்க அக்காவுக்கு தெரியல. மீன் பாருடி எவ்வளோன்னு, மீன் நிறைய இருக்குது. ஆச்சரியத்தை பாடுறா. டே இரு புடி. மீன் பிடிக்க முடியாது தங்கச்சி, அது பிடிக்க முடியாது. அங்க ஏற்று போய் நின்று நிறைய வரும், மீன் நிறைய வரும். உட்காரு அது கல்லுல. ஏ கேமா அங்கே இரு, நான் வரேன். ஏ வின்னு, சூப்பரா இருக்குது. சரி, நான் போய் நெல் தோட்டத்துக்குள்ள போக போறேன். அம்மா ஏ வாடா, அங்க நெல்லுக்கு போலாம். ஏ ஆமா, நாங்க வண்டிக்கு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கோம். நெல்லை ஆனா இன்னும் வளரணும். தெரியுது, நீ மூடு. நெல்லுல போட்டோ எடுத்துட்டும். இங்க பாருங்க, செவ்வந்தி செமையா இருக்குல்ல. ஆரஞ்சு கலரும் இருக்கு, எல்லோவும் இருக்கு. பட் செவந்தி தோட்டத்துக்குள்ள விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்க ரீத்தம்மா கேட்கறதுக்கு போயிருக்கு, என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். போனா திட்டுவாங்களா? இர கேட்டு வரட்டும். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. இன்னும் பெருசாகணும். இங்க ஒண்ணு இருக்கு வேற பெருசா. ஹலோ காய்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செண்டு மல்லி தோட்டத்தில் இருக்கேன். சூப்பராக இருக்குல்ல, இது காட்டு.
எப்படியோ பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அதனால் எடுத்துட்ருக்கோம். ஹாய் காட்டுங்க எல்லாரும். அப்படியே ரெடி பண்ணிட்டான். வேற எங்கடி? அங்கே ஆடுறான் கோமுட்டி மாதிரி இருக்கேன். நீ தான் உங்க வீடு தான் பக்கம், கிளம்பு. ஓகே பாய். எத்தனை தண்ணி அன்னைக்கு. ஐயோ தண்ணி இருக்கும்போது இந்த சைடு எப்படி இருந்தது ஏண்டி. ஹாய். திடீர்னு தண்ணி வந்துருச்சுன்னா சாவு சாவும்ல. ஆனா நிக்கிற தண்ணியில நம்மளுக்கு குளிக்கிறது கஷ்டம். வார அன்னைக்கு அவ்வளோ தூரம் தண்ணி இருந்தது. இப்ப நம்பியூர் சந்தைக்கு வந்திருக்கிறோம். வாங்கம்மா வாங்க. என்னன்னு வாங்கி கொடுப்ப? போயிரு, சப்பு சப்புன்னு அரைஞ்சிரும். போயிரு, இரிட்டேட் பண்ணாத. ஏன் இப்போ பார்த்தா தாண்டி ஆசை. சந்தைக்கு வந்துட்டோம். சூப்பரா இருக்குது. போ எங்க அம்மச்சி முந்தானி எடுத்து சொருகிருச்சு. சரி வா. கூட்டம் செம்மையா இருக்குது. தீத்தையா இருக்கிறதுனால 50. மிச்சி ஏதாவது வாங்கி கொடு. 10 ரூபா தான் இருக்கு. ஜவாரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏப்பவல் அப்படியே மரத்துலேருந்து பொறிச்சிட்டு வந்த மாதிரி இருக்குது. இங்கே ஆரம்பிச்சு இதான பாலக்கீரை. வாழைப்பழம் அப்படியோ வந்துட்டோம். டயர்டாக இருக்குது வண்டி ஓட்டிட்டு. உனக்கு தான் பிரச்சனையே இல்லை, வண்டி ஓட்டிட்டு வரவங்களுக்கு தான் கஷ்டம். எனக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது சர்க்கரையெல்லாம். இங்கே பாரு பிரெட் ஆம்லெட் போட்டே வச்சிருக்கிறாங்க. பாட்டில் மூடி தருவாங்களா? வீட்டுக்கு வந்தாச்சு. குளிருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வெட்டர் எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குல்ல இது? இந்த டாப்பும் அன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு எடுக்கும்போது இதுவும் ஒன்று எடுத்தேன். சரி ஓகே. அப்புறம் வீட்டிலேருந்து குழம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அமைச்சு ஒரு மேட் ஒன்று கொடுத்து விட்டது. அப்புறம் கிரேவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்பியூர் சந்தையில் பூ வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வாழைப்பழம், ஒரு சீப்பு, அப்புறம் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். ஓகே, நான் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பார்க்குறேன். vlog நேற்று முடிக்கிறதுக்கே மறந்துட்டேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் நைட்டே ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து நான் வீடியோவே முடிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
யார் யார் வில்லேஜில் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வில்லேஜ் லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருந்தது நேற்று ஃபுல்லாக. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பாய், குட் நைட்.